ரஜினிகாந்த் பற்றின ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்துக்கு தற்போது ரஜினிகாந்த் பதில் கொடுத்திருக்கிறார். ஆதவ் பேசியது உண்மைக்கு மாறான கருத்துன்னு தற்போது ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். தன்னை பற்றி பேசியது உண்மைக்கு மாறான கருத்தும்னும் தாவேகா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தன்னை பற்றி பேசியது உண்மைக்கு மாறான கருத்துன்னு தற்போது ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். என்ன சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த்? முழுமையான விவரங்கள். தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரஜினிகாந்த் அரசியல் ஆரம்பித்தது குறித்தும் திமுக மறுத்தது என்பதுதான் அவர் அரசியல் கட்சியில இருந்து பின்வாங்கினார் என கருத்துக்களை தெரிவித்திருந்தார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில செயல்பட நடிகர் ரஜினிகாந்த் தற்போது அற்புதமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்துக்களை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர் ரகுபதி, தொல் திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுனமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், ஜி வாசன் உள்ளிட்ட அனைத்து நபர்களுக்குமே நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காலம் பேசாது ஆனால் பார்த்து சொல்லும் வாழ்க தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ் மக்கள் செய்யும் என அவரது அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். பல்வேறு நிலைகள்ல இந்த ஆதவத்தினுடைய கருத்துக்கு எதிர்ப்பு உட்பட அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்து ரஜினிகாந்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில ரஜினிகாந்துக்கு பதவியில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.